இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டார்ட் அப் ஜேர்னியை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லலான்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். என்னடா நீயும் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். அது என்னன்றதை பற்றி தான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது, நான் ஒரு புதிய முயற்சி ஒன்று பண்ணியிருக்கேன். அதாவது நானே வந்து டுவல் ரோல் ப்ளே பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அது எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட் டைம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. மூணாவது, நான் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோட எண்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னன்றது தெரியும். சரியா? அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தலை ஆயிடா தலை, வீட்டில் கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வருது. எவ்வளோடா? மாதத்துக்கு 4000லேருந்து 6000 வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்கிறோம் தலை. நீ எல்லாம் ட்ரிபிளியில் பிஹெச்டி முடிச்சு என்னத்தை பிடுங்குறன்னு கேட்குறாங்க. ஏதாவது பண்ணிக்கலாம் போல இருக்குது. தலை, நீ சிரிக்கிறத பார்த்தா தொங்க விட்டுடுவ போல. விட்றா, அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை செஞ்சுன்னுக்குறான். அதை விடு தலை. ஏன் கரண்ட் பில் அதிகமாக வருது? அதுக்கு பல காரணம் இருக்குது. ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு சொல்லு, கரண்ட் பில் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? மந்த் எண்டில் இபிலேருந்து ஒரு பர்சன் வீட்டுக்கு வந்து நம்மளோட மீட்டர் பாக்ஸ்லேருந்து எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து நம்மளோட கரண்ட் பில் எவ்வளோன்றது நமக்கு கொடுப்பாங்க. இது தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு வேளை நம்மளோட கரண்ட் பில்லை வந்து மொபைலில் மானிட்டர் பண்ண எப்படி இருக்கும்? புதுசாக இருக்குது. என்ன சொல்கிறதால ஒரு நைட் ஃபுல்லாக ஏசி ஓடிச்சுன்னா எவ்வளோ பில் ஜென்ரேட் ஆகும்னு தெரியுமா? அவ்வளோ. ஏன் ஒரு ஃபேன் லைட் வந்து 1 hour ஃபுல்லாக ஓடிச்சுன்னா எவ்வளோ பில் ஜென்ரேட் ஆகும்னு நமக்கு தெரியுமா? தெரியலையே தலை. எலக்ட்ரிசிட்டி பில் மொபைலில் மானிட்டர் பண்ணால் எப்படி இருக்கும்? பீக் லோடு வந்து டிடெக்ட் பண்ணாலும் சரி, பேண்டம் லோடு, ஃபால்ட் லோடு, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மொபைல்லே மானிட்டர் பண்ணால் அது எப்படி இருக்கும்? அப்படி ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா? இருக்கவே இருக்குது. நம்ம வாட்டறிவு. வாட்டறிவுனா என்ன? வாட்டறிவுனா என்ன? அறிவா? அடி வாங்க போகிற. வாட் மீன்ஸ் யூனிட் ஆஃப் பவர். அறிவு மீன்ஸ் நாலேஜ், இன்சைட், ஐக்யூ. பவரோட இன்சைட்டு, பவரோட ஐக்யூ, பவரோட நாலேஜ். கம்பெனி நேம் பிடிச்சிருக்கா? சூப்பர் தலை. எனக்கு ஒரு ஆசை, தமிழில் ஒரு பேர் உலகம் ஃபுல்லாக ரூல் பண்ணால் எப்படி இருக்கும்? நேம் வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம என்ன ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறோம், இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு சக்ஸஸ்ன்றது நமக்கு தெரிய வரும். சரி தலை, வாட்டறிவில் என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க? ஐஓடி எனர்ஜி மீட்டர் ப்ராடக்ட், டேட்டா அனாலிட்டிக்கல் சர்வீஸ், இது ரெண்டுத்தையும் ப்ரொவைட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் பில் வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ப்ராடக்ட் ரெடி ஆகல, இன்னும் ப்ராடக்ட்லாம் ரெடி ஆகல. R&D போயிட்டு இருக்குது. பிசிபி டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரமாக MVP டெவலப் பண்ணிவிடுவேன். வேறு ஏதாவது ஹெல்ப் உனக்கு தேவைப்படுறதால இப்போதைக்கு நான் வந்து ஒரு 3 பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஐம் லுக்கிங் ஃபார் 3 people. 1 எம்ப்ளாயி. எனக்கு எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், இல்லை இந்த எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், எனக்கு இந்த ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும், இந்த நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இந்தமாரி எந்த ஒரு நீடும் கிடையாதுங்க. ஆனால் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேஷன் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களோட ப்ரொஃபைலை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். செகண்டு, ஆப் டெவலப்பர்ஸ். இப்போதைக்கு நான் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பான அட்ரினோ ஐஓடி க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு அட்ரினோ ஐஓடி க்ளவுட் பிளாட்ஃபார்ம் மாரி ஒரு ஆப் வந்து நான் டெவலப் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, எனக்கு ஆப் டெவலப் நல்லா பண்ண தெரியும், அந்த ஆப்பை நான் நல்லா டெவலப் பண்ணணும்னு தெரியும்னா உங்களோட கொட்டேஷனை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க. தேர்ட், இன்வெஸ்டர். யாராவது என் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ப்ளீஸ் வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஒப்பீனியன் அபவுட் மை ஸ்டார்ட் அப். என்னோடய ஸ்டார்ட் அப் பற்றினா உங்களோட ஒப்பீனியனை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் லாஸ்ட் ஒரு 5-4 மந்த்தாக ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். எனக்கு இந்த ப்ராடக்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்ன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு என்னென்னா, ஐ ஹாவ் டு கிவ் எ ப்ராடக்ட் தட் வில் பி யூஸ்டு பை எவ்ரி ஒன். எல்லாருக்கும் பயன்படுற மாரி ஒரு ப்ராடக்டை வந்து நான் உருவாக்கணுன்றது என்னோடய மெயின் எய்ம். அண்ட் எங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்து 4000, 5000 அந்தமாரி மந்த்லி இபி பில் ஜென்ரேட் ஆகுது. இது எதனால் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, எனக்கு கரெக்டான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லைன்றது தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ இதை வந்து லோ காஸ்ட் ஹை குவாலிட்டியில் நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகேயா? சரிப்பா.
சரி, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் ஒரு கான்வர்சேஷன் மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இது கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. கண்ணை மூடிட்டு கேட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வீடியோ பார்த்துட்டு கேட்டால் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ தட் பார்க்கலாம். மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் டாடா, பாய்.